ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல்வுட் ரிவ்யூ. நீங்கள் புதுசாக ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மூவி விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் நடித்து வெளிவந்திருக்க LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அது என்னடா கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஓன்னு வந்தால் கம்பெனின்னு வரும். சியை தூக்கிட்டு கேவை போட்டாப்புல டைரக்டர் விக்னேஷ் சிவன். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சீனு போட்டால் LICன்னு வந்துடும். அப்படி வந்தால் படத்தோட நிறுவனம் LIC கம்பெனிக்கு 118 கோடி அமௌண்ட் பே பண்ணோம். அதுக்காண்டி நம்ம டேரக்டர் நேக்கா கேவை தூக்கி போட்டாப்புல. நல்ல வேலை அப்படி பண்ணார். அப்படி பண்ண காரணத்தினால 112 கோடி சேஃபு. இல்லாட்டி படம் ஆல்ரெடி ஃப்ளாப் அப்படிங்கிற முறையில் தான் போயிருக்கு. 100 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டோம்னா 50லேருந்து 55 கோடி தான் வசூல் பண்ணிச்சு. அதனால் அப்படி பண்ணால படத்தோட நிறுவனத்துக்கு நல்லதாக போச்சு. கதைகளை போகலாம். 2040 அந்த கதைகள் நகருது. பிரதீப் ரங்கநாதன் ஒரு சட்டிலான கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற முறையை நம்பக்கூடியவர். இதுக்கு ஆப்போசிட்டாக கதாநாயகி இந்த படத்தில் LIK அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரோடியூஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா லவ் இன்சூரன்ஸ். அந்த ஆப் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டா இவங்களை லவ் பண்ணலாமா வேணாமா, இவங்க எப்படி நல்லவங்களா அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருமா. இதனால இந்த ஆப் மூலிமா நம்ம கதாநாயகன் PR பாதிக்கப்படுறாரு. இதன் மூலியமா இதுக்கப்புறம் இந்த ஆப் ஃபேக்கு, இந்த ஆப்பை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கதாநாயகிட்ட ப்ரூவ் பண்ணி கதாநாயகியோட திரும்பி இணைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதை. படத்தில் முக்கியமான இடங்கள்ல HJ சூர்யா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் சார், அப்புறம் கீர்த்தி செட்டி, ஆனந்தராஜ், யோகி பாபு, மாளவிகா இவங்களும் நடிச்சிருக்காங்க. படத்தோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, HJ சூர்யா ஆக்டிங் வேற லெவலில் இருந்துதான் சொல்லணும். இந்த படத்தில் எல்லாத்துக்கும் ரேங்கிங் வச்சா ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பார் HJ சூர்யா அவர்கள். அவரோட வில்லத்தனம் ப்ளஸ் காமெடி ரெண்டுமே கலந்து வேற லெவலில் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அப்புறம் நம்ம PR ஆக்டிங் நல்லா இருந்திருக்கு. கதாநாயகன் நல்லாவே நடிச்சிருக்காரு. சட்டிலான கேரக்டர் தான் ரோல் பண்ணியிருக்காரு. பழைய படங்கள் மாதிரிலாம் வேற லெவலில் ரோல்லாம் கிடையாது. இது நல்ல ஒரு சட்டிலான கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. யோகி பாபு அவரோட காமெடி நல்லாவே இருந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல பிக்கப் ஆவாட்டி ஒரு சில இடங்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு. சீமான் ஷார்ட்டான சீன்ல வந்தாலும் ஸ்வீட்டாக நினச்சிட்டு போயிட்டாப்ல. அப்போ படத்தில் குறிப்பாக சொல்லணும்னா HJ சூர்யா ஒரு டான்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்க, OG டான்ஸ். அதெல்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க, வேற லெவலில் இருந்திருக்கு. இசையை அனிருத் அவர்கள் அவர் மியூசிக் போட்டது இல்லாமல் அவர் ரோபோட்டுக்கு வாய்ஸும் கொடுத்துருப்பாரு. அது நல்லா இருந்திருக்கு, பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபி ரவி வர்மன் 2040 அப்படியே தத்ரூபமாக நம்மளுக்கு காமிச்சிருப்பாப்ல. அந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாப்ல, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கீர்த்தி செட்டி சொல்லி ஆகணும்னா அவங்க ஒரு பொம்மை மாதிரி தான் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். இருந்தாலுமே அவங்களோட காஸ்டியூம்லாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, நல்லாவே சூப்பராக இருக்கு. டால் மாதிரி காஸ்டியூம்லாம் நல்லா இருந்திருக்கு. படத்தோட மைனஸ் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக நல்லா விறுவிறுப்பாக போனாலும் கூட செகண்ட் ஹாஃப் படுத்துருச்சுன்னு சொல்லணும். படம் காமெடி தான் ஃபுல்லாகவே தூக்கி பிடிச்சி, இல்லாட்டி படம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு ஃப்ளாப் படமாக தான் அமையுது. 100 கோடி கிளப்பில் இந்த படம் சேரல அன்ஃபார்ச்சுனேட்லி. நெக்ஸ்ட் மூவி சேரும் நம்புகிறோம். மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. OTT Amazon Primeல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரீசன் வாட்ச் மூவி. ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்த ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? இல்ல டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? ரெண்டாவது பார்க்க போற படம் சமீம் ஷா இயக்கத்தில் ஒரு கமர்ஷியல் ரொமான்ஸ் மூவியா வெளியே வந்திருக்க வால் 2. இந்த படத்தை பத்தி நீங்க பார்க்க போறோம். இதுல 2 நண்பர்கள் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்காங்க. 11வது 12வது போகிறப்ப இன்னும் 2 நம்பர் சேர்றாங்க. மொத்தம் 4 பேர். நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வாழ்க்கை வாழ்றானுங்க. சந்தோஷமா வாழ்றாங்க. நல்ல ஆட்டிடியூடா இருக்காங்க. இந்த ஆட்டிடியூடோட கஞ்சாவுக்கும் அடிமையாயிடுறாங்க. கஞ்சா குடிக்க மாட்டேங்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட டீச்சர்ஸ் வெளியே அடிச்சு துரத்தி விடுறாங்க, போங்கடான்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து முடிவு எடுத்து இவங்க ஒரு ரெண்டாவது வாய்ப்பு ஒன்று கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது இவங்க நல்லா படிச்சு மேலே நம்ம UKக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் பேசிக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 25,000 நமக்கு தேவைப்படும்ல. இதை வச்சு நான் UKல அங்க கள்ளமுட்டையை வாங்கி சாப்பிட போறேன். அங்க போறதுக்கு லட்சக்கணக்கு ஆகுமா? பைத்தியம், எல்லாத்தையும் தின்னு தீத்துறாத. உன் அண்ணா அடுத்த வருஷம் UK போகும்போது எடுத்துட்டு போகணும். அதாவது ஃபாரினுக்கு போகணுன்ட்டு. இதுக்கப்புறம் அவங்க நல்லா படிச்சு அவங்க நினைச்ச மாதிரி ஃபாரினுக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறத மீதி 3 சப்ஜெக்ட் தானே ஃபெயில் ஆயிருக்கேன். அதெல்லாம் பெரிய விஷயம் என்ன? மீதி இருக்கிற 5 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு என்னடா வாய்க்கிட்டே பேசுறேன். படம் நல்லாவே இருந்துச்சுங்க. படம் ஃபுல்லாவே நல்லா வேற லெவலில் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். படத்தோட ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமெடி பிச்சு உதறிட்டாங்கன்னு சொல்லணும். அப்புறம் ரொமான்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இருக்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. அது தெரியும் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. படத்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக எடுத்து போயிட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா ஒரு எமோஷனலாக ஆக்கிட்டாங்க. கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருந்து படத்துக்கு ஏற்ற கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. மைனஸ் கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இழுத்து அடிச்சிட்டாங்க. மற்றபடி படம் நல்லா வரும், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து உட்காந்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. படம் ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் கொடுக்குற அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் கைஸ்.